மேடம் இது ஆக்சன் பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. வணக்கம் மாப்பிள்ளை. உடல்நிலை சரியில்லாதனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்டு மீம்ஸ் அனுப்பிவிட்டு குபீர்னு சிரிப்பு வரும், அது கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தான். சிரிப்பு வருதா இல்லையான்னு பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுவோம். சிரிப்பு வந்தால் தான் சிரிப்பேன். ஆல்ரெடி பார்த்த மீம்ஸாக இருந்தால் எனக்கு சிரிப்பு வராது. உனக்கு வருதா இல்லையான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி விடு. ரெடி? ஒரு கவ், அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை, அந்த தாய் பசுவை கட்டி போட்டு பாலை கட்டி நல்லா கறந்து அந்த காப்பீடு பரிசுடாலும் கடையில் போயிட்டு ஒரு லிட்டர் பால் கேட்டால் அந்த அந்த வீடியோ சிம்பு வீடியோ பார்த்துட்டு என்ன பதில் சொல்லுவாரோ அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஹேர் ஸ்டைல்ஸ். லாங் ஹேர் விட்டு வளர்க்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. நானுமே லாங் ஹேர் விடலான்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தலையை தட்டி கொண்டு முடி வெட்டிட்டு வந்துட்டார். பாருங்க எப்படி இருக்கு. ஆனால் கிளைமேக்ஸில் எல்லாருமே மொட்டை தான். முடி போச்சுன்னா சொட்டை தான். நோ அஃபென்ஸ் ப்ரோ, நோ அஃபென்ஸ். சும்மா ஜோக்குக்காக சொன்னேன். That one rugged neighbor uncle. எங்க வீட்லயே அடிக்கிறீங்க, கேட்க ஆளே கிடையாது நினைச்சிட்டீங்களா? சிம்பு தனுஷ் பயங்கரமான காம்போ. வீட்டில் அடிக்கிறீங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள். அதே கேட்க மாட்டேன். ஆப்சென்ட். ஓகே. டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரி வருவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ரத்த கொதிப்பு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு பாட்டு எழுதிட்டு இருப்பேன். இது ரியலாக நடந்த இன்சிடென்ட். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. பக்கத்து வீட்டு ஃபைட்டு. டவர் பிரச்சனையா? ஏய் தம்பி, ஃபர்ஸ்ட்லேருந்து பக்கத்து வீட்டு ஃபைட். ஓ, வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் சவுண்டு கேட்டுச்சுன்னா கொடுக்கணும் ஓடி போய் என்ன சண்டைன்னு பார்ப்போம்ல, அது போல் ஒரு வீடியோ. இது ரிலேட்டபிள் தான். இப்போ கூட பக்கத்தில் சண்டை நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு சவுண்டு கேட்குமான்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் நான் போய் சண்டை என்னன்னு பார்க்கணும். நீங்களும் எத்தனை பேர் இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கும்போதோ ஃபோனை நோட்டிருக்கும் போதோ சண்டை போட்டிருக்காங்கன்னு அதை போய் வேடிக்கை பார்ப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டு 12 மணிக்கு இல்லைன்னா 2 மணிக்கு சாப்பிட்றவங்களுக்கு இந்த அருமை புரியும். யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் நம்ம சாப்பிட்ணும். அதனால் நைட்டு 12 மணிக்கு 2 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றவங்க இருக்காங்க. நானே அப்படி தான். இப்போ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது அந்த கவர் சவுண்டு கேட்டு நமக்கு இருமல் வந்து பல சிக்கல்கள் இருக்குது. சிங்கிள்
ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கமிட்டட், சிங்கிள், மொரட்டு சிங்கிள், அது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குமே. அதுபோல் ஒரு மொத்த கிளாஸுமே அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு மீம் நல்லா இருக்கு. இன்ஸ்டாகிராம் பாய்ஸ். வணக்கம், என் பேர் கதிரேசன். விழுப்புரம் பக்கத்துல அரசூர். டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கேன். சூப்பர் டூல்ஸ்ல வேலை பார்க்கறேன். மாசம் 9000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? வணக்கம் சார். வணக்கம், என் பேர் கதிரேசன். விழுப்புரம் பக்கத்துல. ஸ்டார்டிங்கில் புரியல, நான் கடைசியில் தான் புரிஞ்சுது. சும்மா சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் நான் இதுன்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருப்பானுங்க. அவனுங்கள பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் யார் தான் அவங்ககிட்ட கேட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. அடுத்து சகானா சாரல் லைவ் ரெக்கார்டிங். லைவ் ரெக்கார்டிங். நானும் கேட்டேன். என் வெண்விலே தொலைக்குவல் திருந்ததோ அதா அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்ததோ இதில் ஒரு சவுண்டு. என்னோட தேநீர் கொண்டதோ நிஜமேதான். இது அடிச்சுட்டே பாரு. ஓகே, லைவ் ரெக்கார்டிங்கன்றனால ரஜினி வாய்ஸை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. குட் எஃபெக்ட். ஓகே. ஒரு காமெடி சொல்லட்டா? சொல்லு ஒரு காமெடி. செம. மை வாய்ஸ் டு மீ. உண்மையாகவே சிரிச்சியாடா? உங்கள் லவ்வரோ உங்கள் க்ரஷோ ஒரு ஜோக் சொல்லிட்டான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நிமிஷங்க. ஏன் கண்டிப்பாக சிரிச்சு தான் ஆகணும். அப்போ தான் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சிரிக்கலைன்னு வையன், ஏன் சிரிக்கிறானோ அவனுக்கு ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. தனுஷ் ஃபேன்ஸ். பழைய காமெடி நண்பா. ஆல்ரெடி பார்த்தது, அதனால சிரிப்பு வரல. ஓகே. ஏய் ஹிந்தியில் எழுதியிருக்கனால எனக்கு என்னன்னு புரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. பட் பக்காவாக இமேஜ் வந்துடுச்சு. அவள் தானா? என்ன ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிச்சே. சரி, ஓகே. நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு போர் அடிக்குது அப்படின்னா இந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகே, இங்கே இன்ஸ்டா ஐடி போடுறேன். இந்த ஐடிக்கு வந்து நீங்கள் மீம்ஸ் நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை வீடியோஸ் அனுப்பி விடுங்க. அதுக்கு நான் உட்காந்து ரியாக்ட் பண்ணுறேன். லைக் போடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட வீடியோஸ் அனுப்புங்க. சந்தீப் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஓகே, எப்படி கொண்டு அந்த ஃபாலோவர்ஸ் ஏற்றணும் பார்த்தியா? அடுத்த ஒரு சம்மந்தம் இல்லாத வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்